அரை எரிந்த பாடி. ஆனா ஒரு டாட்டு மட்டும்தான் போலீஸ்க்கு க்ளூவா கிடைச்சது. வணக்கம். 2026 மே மாசம் நடந்த ஒரு பதபதைக்க வைக்கிற உண்மை சம்பவத்தோட அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தடயங்கள் எல்லாமே அழிக்கப்பட்ட ஒரு கொலைய யாருமே எதிர்பார்க்காத ஒரு சின்ன விஷயம் எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சுன்னு இன்னைக்கு நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். சரி, இப்போ நாம 2026 மே மாசத்தோட ஆரம்ப நாட்களுக்கு போலாம். குஜராத்ல இருக்கிற ஒரு வெறிச்சோடிய புறநகர் பகுதி. நல்ல இருட்டான இரவு நேரம். ரோட்ல வண்டிகள் கூட ரொம்ப ரேரா போற அளவுக்கு ரொம்பவே அமைதியான இடம் அது. அந்த இருள் சூழ்ந்த நேரத்துல அந்த ரோட்ல அப்படி ஒரு கொடூரம் நடக்கும்னு கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அமைதியான இரவுல அந்த வழியா போன சிலருக்கு தூரத்துல இருந்து ஏதோ எரியற வாசனை வந்திருக்கு. முதல்ல யாருமே அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தப்போ கருகிய நிலம், புகை வந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல ஹெவியான பெட்ரோல் வாடையோட அரை எரிந்த நிலைமையில ஒரு மனித உடல். அந்த காட்சியே எல்லாரையும் அப்படியே அதிர்ச்சியில உறைய வச்சிருச்சு. உடனே தகவல் போய் சில நிமிஷங்கள்லயே போலீஸ் ஜீப், தடயவியல் நிபுணர்கள்னு எல்லாமே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, லோக்கல் மீடியாக்கள் எவ்வளவு வேகமா இந்த நியூஸை பரப்ப ஆரம்பிச்சாங்கன்றதுதான். பர்ன்ட் பாடி மிஸ்ட்ரி, இந்த வார்த்தையை தான் எல்லா சேனல்ஸும் யூஸ் பண்ணாங்க. உடலோட முகம் முற்றிலுமா எரிஞ்சு போயிருந்தது. அங்க இருந்த பெட்ரோல் வாடை, எரிந்த துணித்துண்டுகள், இதெல்லாம் பார்த்த போலீசாருக்கு ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சது. இது சாதாரண ஆக்சிடென்ட் கிடையாது, தடயங்களை மறைக்க ரொம்ப நேர்த்தியா பிளான் பண்ணப்பட்ட ஒரு கொலை. ஆனா இங்கதான் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய செக்மேட் இருந்துச்சு. அந்த உடல் யாருடையதேனே கண்டுபிடிக்க முடியல. ஐடென்டிட்டி இல்லாம இன்வெஸ்டிகேஷன் ஒரு இன்ச் கூட நகரல. பாக்கெட்கள் எல்லாமே காலியா இருந்துச்சு. ஃபோன் இல்ல, வாலெட் இல்ல, ஐடி கார்டே இல்ல. முகம் ஃபுல்லா எரிஞ்சதால ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் பண்ண முடியல. ஏன் கைரேகைகள் கூட முழுமையா கிடைக்கல. குற்றவாளிகள் அந்த அடையாளத்தை முற்றிலுமா அழிக்க ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காங்க. கேஸு கிட்டத்தட்ட ஒரு டெட்-எண்டுக்கு வந்துருச்சுன்னு நினைச்ச நேரத்துல தான் அந்த ட்விஸ்ட் நடந்துச்சு. ஒரு தடயவியல் அதிகாரி தன்னோட ஃபிளாஷ்லைட்டை அந்த உடலோட கைப்பகுதியில அடிச்சு பார்த்தப்போ ஒரு விஷயம் அவரோட கவனத்துக்கு வந்துச்சு. கையின் கீழ்ப்பகுதியில அறை எரிந்திருந்தாலும் ரொம்ப தெளிவா தெரிஞ்ச ஒரு ஓம் சின்னம் பொறிக்கப்பட்ட டாட்டூ. பாடி முழுக்க டேமேஜ் ஆகியிருந்தாலும் இந்த டாட்டூ மட்டும் இன்னும் அழியாம அப்படியே இருந்துச்சு. அந்த ஒரு சின்ன தடையும் இந்த மொத்த கேஸே மாத்த போகுதுன்னு அப்போ யாருக்குமே தெரியாது. இப்போ போலீஸ் உடனே என்ன பண்ணாங்கன்னா, சுத்து வட்டாரத்துல காணாம போனவங்களோட டேட்டாபேஸ் முழுவதையும் ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சாங்க. பல மணி நேர தேடலுக்கு பிறகு சில நாட்களுக்கு முன்னாடி அவர் வெளியே போயிட்டு திரும்பவே வரல அப்படின்னு ஃபேமிலில இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்த ஒரு நடுத்தர வயது மனிதரோட போட்டோல இருந்த டாட்டூவும் இதுவும் எக்ஸாக்டா மேட்ச் ஆச்சு. ஃபைனலா டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா அது அதே மனிதர் தான் அப்படிங்கறது எந்த சந்தேகமும் இல்லாம கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, அவர் யாரு? வெளியில பார்த்தா அவர் ஒரு சாதாரண ஃபேமிலி மேன், ரொம்பவே அமைதியான வாழ்க்கை வாழ்ற மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா வீட்டுக்குள்ள நிலைமை கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்திருக்கு. கணவன் மனைவி 2 பேருக்கும் இடையில அடிக்கடி சண்டை நடந்ததாகவும் சிவியரான ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருந்ததாகவும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த சண்டைகளுக்கான உண்மையான காரணம் ஆரம்பத்துல யாருக்குமே தெரியல. விசாரணை இன்னும் கொஞ்சம் ஆழமா போனப்போ ரொம்பவே ஷாக்கிங்கான பல தகவல்கள் வெளிவர ஆரம்பிச்சுது. கடந்த சில மாசங்களாவே அந்த மனிதர் ரொம்பவே சந்தேகத்தோட நடந்துகிட்டதா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. சில நேரங்கள்ல தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு அவர் ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. இத போலீஸாருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தையும் இந்த கொலைக்கான ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவையும் கொடுக்க ஆரம்பிச்சுது. இதை தொடர்ந்து போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, விக்டிமோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ், அவரோட மனைவியோட சாட்ஸ், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணாங்க. அப்போ அதுல ஒரு புது பெயர் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, மனைவியோட ரகசிய தொடர்புல இருந்த இன்னொரு ஆணோட பெயர் தான் அது. கொலை நடந்ததா கருதப்படுற நாளுக்கு முன்னாடியும் அன்றும் இவங்களுக்கு இடையில ஏகப்பட்ட ஃபோன் கால்கள் போயிருக்கு அப்படிங்கறதையும் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. சோ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பிலீவ் பண்ண தேரி என்னன்னா, இறந்து போன அந்த நபருக்கு இந்த சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் பத்தி தெரிஞ்சிருக்கலாம். இதனால ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனை வரும் ஒரு குற்றவாளிகளுக்கு பயம் ஏற்பட்டிருக்கு. அந்த பயம்தான் ஒரு கொலைக்கான மூட்டுவா மாறிருக்கு. அன்னைக்கு இரவு விக்டிம வீட்லேருந்து தந்திரமா வெளியே ஒரு வெறிச்சோடிய இடத்துக்கு கூட்டிட்டு போய் கொலை செஞ்சு பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்கன்னு போலீஸ் கன்க்ளூட் பண்ணாங்க. அடுத்ததா இந்த கேஸ்ல கிடைச்ச மிகப்பெரிய எவிடன்ஸ் என்னன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ். விக்டிம் போனதா நம்பப்படுற வாகனம் ஒரு பெட்ரோல் பங்க் கேமராவில பதிவாகியிருந்துச்சு. அதே வாகனம் சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த வெறிச்சோடிய பகுதிக்கு பக்கத்துலயும் கேப்சர் ஆகியிருந்துச்சு. போலீஸ் மனைவியையும் அந்த இன்னொரு ஆணையும் தனித்தனியா வச்சு விசாரிச்சப்போ 2 பேரோட வாக்குமூலங்களும் சுத்தமா மேட்ச் ஆகவே இல்ல. அவங்க சொன்ன பொய்கள் எல்லாமே அப்போ சுக்குநூறா உடைஞ்சு போச்சு.
இந்த நியூஸ் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலா வெடிச்சுது. ஒரு .2 எப்படி ஒரு மர்டரை சால்வ் பண்ணுச்சு அப்படின்னு மக்கள் ஆச்சரியமா பேச ஆரம்பிச்சாங்க. நிறைய பேரு குற்றவாளிகள் எவ்ளோ ஸ்மார்ட்டா இருந்தாலும் அவங்க பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக்கா அவங்கள பிடிச்சு கொடுத்துரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க. அடையாளத்தை மறைக்க எல்லாத்தையும் அழிச்சவங்க அந்த .2 மட்டும் எப்படி மறந்தாங்க அப்படிங்கிறது தான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. இப்போ இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். நீங்களே யோசிச்சு பாருங்க. குற்றங்கள் எவ்வளவுதான் நேர்த்தியா பிளான் பண்ணப்பட்டாலும் உண்மையை முற்றிலுமா மறைக்க முடியுமா? எந்த ஒரு அடையாளமும் இல்லாம உடலை அழிச்சிட்டோன்னு குற்றவாளிகள் நினைச்சாங்க. ஆனா அந்த நபர் கையில குத்தியிருந்த ஒரு சாதாரண மைடா டேட்டூ ஒரு மாபெரும் கொலை வழக்கின் மௌன சாட்சியா மாறி மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருச்சு. இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அறிவியலும் சின்ன சின்ன தவறுகளும் எப்பவுமே உண்மையை வெளியே கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா? Like, share, and subscribe.